சூப்பரான பானிபூரி தான் செய்ய போகிறோம். அதுக்கு உருளைக்கிழங்கை கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு ரவை, நல்லா பெரிய ரவை, 1 கப்பு கோதுமை மாவு, இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து 1 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப டைட்டாகவும் பிசைக்கூடாது, ரொம்ப தளர்வாகவும் இருக்கக்கூடாது. மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் பூரி புசு புசுன்னு வரும், இல்லைன்னா கல் மாதிரி இருக்கும். இதை ஒரு ஈரத்துணியை போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டன்னு வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 துண்டு இஞ்சி சேர்த்துக்கணும். அது கூடவே அலசி வச்ச கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச கொத்தமல்லியை இதில் ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கலாம். இது கூடவே புளியும் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்து கலந்து வடிகட்டிக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 5 வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். தக்காளி பெருசாக ஒரு 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு வானலில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு குருமா சேர்த்துக்கு. நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் தான். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ஒரு 6 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா பொன் நிறமாக வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கும் போதே ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். எண்ணெய் பத்தலாம், இன்னும் 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா வதக்கணும் வெங்காயத்தையும் பூண்டு. கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி கட் பண்ணி வச்ச 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். முதல்ல நான் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினேன். அது வெங்காயம் வதங்கிறதுக்கு பத்தலை. மறுபடியும் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி விட்டுருக்கேன். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடியும் 1 ஸ்பூன் போட்டுட்டு கரம் மசாலா பொடி ஒரு சிட்டிக்கை அளவு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து வந்ததும் நம்ம
உருளைக்கிழங்கு உரித்து பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். எல்லாம் வதங்கி வந்ததும் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மசால் சூப்பராக ரெடி ஆகிடுது. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இந்த பானி தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து நாம் உருண்டை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு உருட்டிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கணும். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் உருட்டி எடுத்து இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு உருட்டின மாவை இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டவ்வில் ஒரு வானல் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பூரியை பொரிச்சு எடுக்கிறதுக்கு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் பூரியை எடுத்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு பூரியாக எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா மேலே மொண்டு ஊற்றி அமுக்கி விட்டு திருப்பி விட்டுக்கணும். மீதி இருக்கிற எல்லா பூரியும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான பானிபூரி ரெடி ஆகிடுது பாருங்கள். நல்லா மொடன்னு இதை இது பண்ணி இதுக்குள்ளே பானியை ஊற்றிக்கலாம்.